ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? சார் தெரியுதுங்க. வின்னர் சார். ஓகே சார். கிளாஸ் லிசன்மா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சோசியல் சயின்ஸ் பார்த்துக்கன்னா, ஏன்னா நம்ம சிலபஸ் வந்து சேட்டை பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல உனக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் 40 மார்க்ஸ் கேட்க போறாங்க. 40 மார்க்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி இருந்து வர்றதுனால ஸ்டேட் போர்டு டாபிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி புக்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் தான். அது சம்பந்தமான வீடியோஸ் பிபிடி உங்களுக்கு போட்டுடுறோம், பிடிஎஃப்ல போட்டுறோம். கொஞ்சம் சிபிஎஸ்சி புக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை உனக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருந்தீங்கன்னா அப்படியே நான் சொல்றத நோட்ஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் அப்படியே உங்களுக்கு கொஸ்டினை வாசிச்சு எக்ஸ்பிளைன் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஈஸியா அதை நீங்க அண்டர்டேக் பண்ணிக்கலாம், அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடம் சிவிக்ஸோட பார்ட் எடுத்திருக்கோம். இந்த முதல் பாடம் பவர் ஷேரிங் ஃபெடரலிசம். என்ன அப்படின்னா கூட்டாட்சி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கூட்டாட்சி அதிகார பகிர்வு. அதாவது நம்மளுடைய இந்திய அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பிட்ட அதிகாரங்கள் ஒதுக்கியிருக்காங்க. பவர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்கு, சில 2 பேத்துக்குமே சேர்ந்த பவர்ஸ் இருக்குது. மொத்தம் 3 விதமான பவர்ஸ் அதிகாரங்கள் இருக்குது. நம்முடைய சிவிக்ஸ் 10th பாடத்திலே புத்தகத்திலே வந்திருக்கும் பாடம். மத்திய அரசோட அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஸ், மாநில அரசோட அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஸ், அடுத்து 2 பேர் கூட்டாட்சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who among the following launched the பஞ்சாயத்து ராஜ்? கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். Who among the following launched பஞ்சாயத்து ராஜ்? அதாவது பஞ்சாயத்து ராஜ்ங்கிற அந்த சட்ட வரைவை யார் கொண்டு வந்தது? தமிழ்ல சொன்னோமா, கீழ்கண்டவர் யாரு பின்வன்றல்ல பஞ்சாயத்து ராஜ் யாரால் தொடங்கப்பட்டது? பஞ்சாயத்து ராஜ் யார் தொடங்கினா? கேள்வி பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் அம்பேத்கர். நல்லா கொஸ்டின் கவனிங்க. பஞ்சாயத்து ராஜ் யாரால் தொடங்கப்பட்டது? லான்ச் எடுத்த பஞ்சாயத்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ்ங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வந்த ஒரு யாருன்னா நம்முடைய அடுத்துமா. கொஸ்டின் நம்பர் 2. Which one of the following state in India has its own constitution? அதாவது இந்தியால இது வந்து ஆக்சுவலா இந்த புத்தகம் வந்து 2018 முன்னாடி எழுதப்பட்டதுனால இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following state in India has its own constitution? எந்த நம்முடைய மாநிலத்துக்கு, எந்த ஸ்டேட்டுக்கு ஓன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது? சரி, தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பாத்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துக்கு தனியான சட்டம் இருந்துச்சு, அரசியலமைப்பு இருந்துச்சு அப்படின்னு கேள்வி. எந்த மாநிலத்திற்கு தனியான அரசியலமைப்பு இருந்தது? இப்ப இல்ல, இருந்ததுன்னு கேட்க முடியும். இப்ப எடுத்துட்டாங்க. ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய அரசாங்கம் ஆகஸ்ட் 5, 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 இதை வந்து ரீவாபஸ் வாங்கிட்டாங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு, அந்த கொடுத்திருந்த ஸ்பெஷல் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா காரணம், அந்த ஜம்மு காஷ்மீர்ங்கிற ஒரு பகுதியில ஒரு புதிதாக ஒரு சொத்து வாங்கவோ யாரும் அந்த மாநிலத்தை தவிர வேற யாரும் போய் வாங்க முடியாது. ஆனா இப்ப அந்த ஸ்கீம் வந்து ஜம்மு காஷ்மீர்ங்கிற ஒரு 2ஆ பிரிச்சு யூனியன் டெரிட்டரிஸ 2 ஸ்டேட்டா மாத்திருக்காங்க, 2 மாநிலமா மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி கேள்வி கரெக்ட், பட் இந்த கேள்வி வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விச் ஒன் ஆஃப் த தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க என்ன பண்ணணும், இந்தியா ஸ்டேட்டுக்கு ஓன் கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு. இப்ப இருந்த பத்தி கேட்கல, இப்ப இருக்குதான்னு கேட்கல, இருந்துச்சுன்னு கேட்டா வேணா என்ன ஆன்சர்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்த 3rd கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? The draft of the preamble was prepared by. எல்லாம் கவனிக்கணும். நம்முடைய டிராஃப்ட் ஆஃப் பிரியாம்பிள், நம்முடைய அரசியல் சட்ட முன்வரைவு, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் புத்தகம் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு புத்தகம், அதுல இருக்கக்கூடிய முன்னுரை பிரியாம்பிள் யாரால வடிவமைக்கப்பட்டது, யாரு அந்த சட்ட வரைவு குழுவை யார் உருவாக்குனா? நல்லா கொஸ்டின் கவனிக்கணும். இது எல்லாமே நம்முடைய ஸ்டேட் போர்டு புத்தகத்திலையும் இருக்குது. டாபிக்ஸ்லாம் நம்முடைய இந்தியாவுடைய சட்ட முன்னுரை யாரால் தயாரிக்கப்பட்டது? ஒரு 4 பேர். ராஜேந்திர பிரசாத், டாக்டர் BR அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, நன் ஆஃப் திஸ். நல்லா கவனிக்கணும். நம்முடைய கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராஃப்ட் கமிட்டி யாரால உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல நமக்கு கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும் யாரால ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்,
டாக்டர் ராஜேந்திர பிரசாத், B.R. அம்பேத்கர், நெக்ஸ்ட் தேர்ட் ஜவஹர்லால் நேரு அண்ட் நன் ஆஃப் திஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம டிராஃப்ட் கமிட்டியை வந்து பிரியாம்பிள வந்து ஃபர்ஸ்ட் யாரு சச்சிதானந்த சின்ஹான்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணாருங்க, அவர் ஸ்டார்டிங்ல இருப்பாரு, அவரோட தலைவரா இருந்தா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிரஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இருந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தோட தலைமை. ஆன்சர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ங்கிறது கேட்டிருக்காங்க. டிராஃப்டிங் கமிட்டிக்கு இருந்திருக்காங்க. ஓகேங்கண்ணா, இதுக்கு ஆன்சர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஓகேவாங்கண்ணா. அடுத்துமா, பிரசிடென்ட் இஸ் த பார்ட் ஆஃப். ஜனாதிபதி யாரு, நல்லா கவனிக்கணும். ஜனாதிபதி எப்படிப்பட்டவர், ஜனாதிபதி எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட்டா, உச்ச நீதிமன்றமா, ஹைகோர்ட்டா, உயர் நீதிமன்றமா, அவர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் கேக்குறாங்க, எதோட பகுதி. கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஜனாதிபதி பிரசிடென்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப் டேஷ். சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பகுதியா, ஹைகோர்ட்டோட ஒரு பகுதியா, பார்லிமெண்டோட ஒரு பகுதியா, நன் ஆஃப் திஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்ப என்ன ஆன்சர் வரும்? அவர் எதோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு சார், பார்லிமெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யாருக்கு சார், நம்மளுடைய பிரசிடென்ட். ஓகே, இப்ப கேள்வி தமிழ்ல, ஜனாதிபதி டேஷின் பகுதி, எதோட ஒரு பகுதியா இருக்கிறாரு, நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியா இருக்கிறாரு அவரு. சரி, அடுத்துமா கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, which of the following state is governed by central government? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. which of the following state is governed by central government? என்ன தமிழ்ல கொடுத்திருக்காங்க, என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? கேரளா, நெட்டு கட் ஆயிட்டே இருக்குண்ணா, இது பண்ணாம கொஞ்ச நேரம் கிளாஸ் போயிட்டு இருக்கு, கிளாஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டும் கேட்டிருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். நமக்கு வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்டா இருக்கக்கூடிய ஸ்கூல் கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர். கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர். அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இங்க அவங்க, எது வந்து இப்ப யூனியன் டெரிட்டரிஸா இருக்குது? சண்டிகர். ஆன்சர் வந்து சண்டிகர்னா நல்லா கவனிங்க. which of the following state is governed by central government? அப்ப என்ன கவர்மெண்ட் எதை பாத்துக்கிறாங்க? சண்டிகர். கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 5, எந்த மாநிலங்கள் வந்து மத்திய அரசாங்கம் ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க? கேரளாவா, நாகாலாந்தா, மணிப்பூரா, சண்டிகரா? எந்த கவர்மெண்ட் ஃபுல்லா மைய அரசாங்க கண்ட்ரோல்ல இருக்குது? சண்டிகர். ரைட். அடுத்து பாருங்க, which of the following country is the example for holding together? என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எந்த நாடு வந்து கூட்டாட்சி, அந்த ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரேஷனுக்கு எக்ஸாம்பிளா இருக்குது? which of the following country, எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க? ஆஸ்திரேலியா, USA, ஸ்பெயின், நன் ஆஃப் திஸ். தமிழ் இந்த கேள்வி எப்படின்னா, கூட்டமைப்பு உருவாக்க ஒன்றா வச்சிருக்கக்கூடிய கூட்டமைப்பு ஒன்றாகக்கூடிய நாடுகளுக்கு எந்த நாடு உதாரணம்? நாலு உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவா, யூஎஸ்ஏவா, ஸ்பெயினா, நன் ஆஃப் திஸா? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். தேர்ட் ஒன் இஸ் ஆன்சர், ஸ்பெயின். அடுத்துக்கு நாம் ரைட். in which of the following states are Indians who are not resident of the state are not allowed by a property of any form? எல்லாம் கவனிக்கணும். அதாவது இந்த கேள்வியும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா 2018 முன்னாடி இருந்தனால இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க எந்த மாநிலத்துல போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது, எந்த சொத்துக்களையுமே ஒரு மாநிலத்துல போய் வாங்க முடியாது. என்னவா இருந்துச்சு முதல்ல, இப்ப இருக்க வாங்கலாம், முதல்ல எந்த சட்டத்தின்படி வாங்க முடியாம இருந்துச்சு? முதல்ல சொல்லி இந்த செகண்ட் கொஸ்டின்லயும் உங்களுக்கு, நம்ம இந்தியர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல மட்டும் என்ன பண்ணா, அந்த மாநிலத்துல இருக்கவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படாது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு ஜம்மு காஷ்மீர். அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? how many languages are recognized as settled language? அதாவது என்ன, நம்முடைய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதாவது வார்த்தை கவனிக்கணும், ரெகனைஸ்ட் as a settled language, அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள்ல எத்தனை மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்முடைய இதுல வந்து 22
Answer is 22. How many languages are recognized as settled languages? 21, 22, 23, 24. பெருக்குடி நம்ம இது வந்து 22. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Potential reasons of power sharing are the stability of political order, to reduce the possibility to conflict between the social groups, a fair share to minority, all of the above. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சில இருந்து கேட்கப்பட்டனால இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படியே கூட சொல்லிட்டு இருக்கிறோம் உனக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா படி பாருங்க அந்த கொஸ்டினா. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் fourth question, ninth question, prudential reasons of power sharing சார். அதுக்கு என்ன ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல இந்த கொஸ்டினோட விளக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப அதிகார பகிர்வுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கணும். உதாரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா, இல்ல 2 பேருக்கு காமனா கூடிய அதிகாரங்களை ஏன் கொடுக்குறாங்க, ஏன் அதிகாரத்தை பிரிக்கிறாங்க, அதிகாரம் பிரிக்கிறதுனால என்ன காரணமா இருக்கலாம், அதுக்கு என்ன, வாட் இஸ் த ரீசன்? பியூடினியல் மீன்ஸ் விவேகமான காரணம். ஒரு அறிவுபூர்வமான காரணம் என்ன இருக்கும் பவர் ஷேர் பண்றதுல, என்ன அறிவுபூர்வமான காரணம் இருக்கலாம்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதுல 4 ஆப்ஷன்ல படிச்சு பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர் என்ன காரணம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் தான் காரணம். என்ன காரணம்? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டு ரிடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் சோஷியல் குரூப்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட சோஷியல் குரூப்னால அது என்ன கான்ஃபிளிக்ட், கருத்து வேறுபாடு வரக்கூடாதுங்கிறக்காக, அதை குறைக்கிறதுக்காகத்தான் பவர் ஷேரிங் இருக்குது. ஒரு மோதல் வரக்கூடாது, யாருக்குள்ளே மோதல் வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குள்ள ஒரு மோதல் வரக்கூடாதுங்கிறக்காக தான் அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 10. which form of government is prevalent in Sri Lanka? இலங்கையில எந்த வகையான அரசாங்கம் இருக்குது? which form of government is prevalent in Sri Lanka? Majorityism, federal, unitary government, community government. நல்லா கவனிச்சுங்க. இலங்கையில எந்த விதமான அரசாங்க நடைமுறையில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுல எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க சார், யூனிட்டரி கவர்மெண்ட். அங்க ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் தான் இருக்குது. என்ன, ஒரு கூட்டாட்சியான ஒரு அரசாங்கம் தான் அங்க இருக்கிறாங்க. இலங்கையில கூடிய அரசாங்கத்துக்கு பேரு கூட்டாட்சி அரசாங்கம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இலங்கை வந்து, அதாவது ஸ்ரீலங்கா எமர்ஜ்ட் ஆஸ் an independent nation in, எப்ப ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ட் நாடா, சுதந்திர நாடா உருவெடுத்துச்சு? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 1948, 1943, 1953, ஆகாஷ் 1953, 1958. 4 ஆப்ஷன் பாத்துங்க. இலங்கை வந்து ஒரு சுதந்திர அரசா எப்போ ஒரு சுதந்திர நாடா மாறுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 1948. வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து 12. பவர் கேன் பி ஷேர்டு இன் மாடர்ன் டெமோக்ரஸிஸ். அதாவது இன்னைக்கு எந்த விதமான கேட்டிருக்க என்ன, பவர் ஷேரிங் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு ஜனநாயகத்தை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பவர் கேன் ஷேர் இன் மாடர்ன் டெமோக்ரஸிஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள்ல, நவீன ஜனநாயகத்துல அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. என்ன, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது அரசாங்கத்துல டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது உறுப்புகள், அரசாங்க உறுப்புகள்கிட்ட பிரிச்சு கொடுத்துருக்காங்களா. அமாங் கவர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அதாவது அடுக்குகள், அரசாங்கத்துடைய நிலைகள்ல, அரசாங்கத்துல ஸ்டேஜ் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்களா. அமாங் டிஃப்ரெண்ட் சோசியல் குரூப்ஸ், சமூக குழுக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா. மேற்கூறிய எல்லாமே ஆல் ஆஃப் தி அபோவா. நல்லா கவனிச்சுக்கங்க. இதுல மீனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதிகாரம், அதாவது கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். நம்முடைய மாடர்ன் டெமோக்ரஸில பவர் கேன் ஷேர் எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க? 4 முறை கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜா, ஆர்கனா, சோசியல் குரூப்பா, ஆல் ஆஃப் தி அபோவா. நமக்கு என்னது, எல்லா ஸ்டேஜ்லயும் பார்த்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய மாடர்ன் டெமோக்ரஸியை பொறுத்தவரைக்கும் ஆல் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் வென் மேற்கூறிய அனைத்தும். அடுத்த கேள்வி எண் 13. கொஸ்டின் நம்பர் 13. How many types of government are provided by Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எத்தனை அடுக்கா பிரிச்சிருக்காங்க? நல்லா கவனிக்கிற கேள்விய. நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? 2, 3, 4, 5. நல்லா கவனிக்கணும். 2, 3, 4, 5. அப்ப ஆன்சர் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸை பிரிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணிருக்கிறாங்க.
Right. Question number 14. Which one of the following subject included in the union list? நல்லா கவனிக்கிறோமா? உள்ள இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். அப்படியே கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்துட்டே வாங்க. ஷார்ட்டா எடுத்துக்கங்க. சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ்ல சின்ன க்ளூ வரும். உதாரணம் இலங்கை இந்திய சுதந்திரமானதுன்னு போட்டு 1948. ஃபுல்லா கொஸ்டின் எழுத முடியலாம் பரவாயில்ல. ஏன்னா சிபிஎஸ்சியோட புத்தகத்துல இருந்து கிடைக்கப்பட்ட கேள்விகள் நம்ம ஸ்டேட் போர்டு புத்தகத்துல கிடைக்காதனாலதான் இங்கிலீஷ்ல வச்சுட்டு உங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 14th கொஸ்டின் பாத்தீங்கன்னா which one of the following subjects is included in the union list? நல்லா கவனிக்கணும். நம்ம யூனியன் லிஸ்ட் தெரியுமில்லை, நம்ம ஏற்கனவே மத்திய அதிகாரம் அதாவது யூனியனுக்கு தனியா ஒரு பவர் கொடுத்திருப்பாங்க, ஸ்டேட்டுக்கு தனியா பவர் கொடுத்திருப்பாங்க, ரெண்டுக்கும் ஜாயிண்டா ஒரு பவர் கொடுத்திருப்பாங்க. அதாவது யூனியன் லிஸ்ட் ஒரு ரெண்டுக்கு பொதுவான இடத்துல அந்த என்ன சார் சேர்த்திருக்காங்க யூனியன் லிஸ்ட்ல என்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க? அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ், வெளிநாட்டு விவகாரங்களா, போலீஸ் துறையா, அக்ரிகல்ச்சர் விவசாயமா, இரிகேஷனா? நல்லா கவனிக்கிறோம். இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் எந்த சப்ஜெக்டை யூனியன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, ரெண்டுக்கு காமனான லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னங்க சார் நம்மளுடைய இன்க்ளூடிங் யூனியன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் அஃபேர்ஸ். ஏன்னா போலீஸ், அக்ரிகல்ச்சர், இரிகேஷன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்குது. இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா என்னங்க சார் இருக்குது யூனியன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க, மத்திய அரசாங்கத்துடைய இதுல வச்சிருக்காங்க. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. Both of union as well as the state governments can make laws on the subject mentioned dash list. எல்லாம் கவனிக்கணும். Both of the union அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா both of the union as well as state government can make laws on the subject mentioned the dash list. Union list, concurrent list, state list, both A and B. அதாவது யூனியன்னா மத்திய அரசாங்கத்திட்ட, கான்கரண்ட் ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்து யாருக்கு மத்திய அரசாங்கத்திட்டையும் மாநில அரசாங்கத்துக்கு பொதுவா இருக்குதா, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குதா, போத் ஏ அண்ட் பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு படி திருப்பி சொல்றேன். நம்முடைய யூனியன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக் லா ஒரு லாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் மென்ஷன் பை ஒரு சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணும்போது என்ன மாதிரி சட்டங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா யூனியனா கான்கரண்டான்னு கேட்டிருக்காங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கான்கரண்ட். சட்டங்களை உருவாக்குறது பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு அந்த கான்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16 பாத்தீங்கன்னா which of the following federations was added later to the Indian Federation? நல்லா கவனிக்கணும். 16வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா after the independence, sorry, which of the following federation was added later the Indian Federation எந்த ஃபெடரேஷன் முதல்ல சேர்த்துனாங்க, கூட்டாட்சியில சேர்த்துனாங்க? ஜுடிஷரியா, நீதித்துறையா, ரெஜிஸ்ட்ரேஷன் சட்டமன்றமா, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடா, ஃபோர்த் ஒன் பஞ்சாயத்துகள் நகராட்சிகளா? எல்லாம் கவனிக்கிறோம். எந்த ஒரு ஃபெடரேஷன் எந்த ஒரு துறையை உள்ள இணைச்சாங்க இந்தியன் ஃபெடரேஷன்ல அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நமக்கு பார்த்தோம் ஜுடிஷியரி, லெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்ததுதான். புதுசா கொண்டு வந்து இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்துகள் நகராட்சிகள் தான் ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு என்ன கேள்வினா இந்திய கூட்டமைப்புல இறுதியாக சேர்க்கப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துகளும் நகராட்சிகளும். சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர்கனைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். நல்லா கவனிச்சுங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நம்முடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர்கனைஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ். எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது பிரிச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதை பிரிச்சாங்கன்னா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடா, கேரளாவா, கர்நாடகாவா, ஆந்திர பிரதேஷா? நல்லா கவனிக்கணும். சுதந்திரத்துக்கு பின்னாண்ட மொழிவாரி மாநிலங்கள், மொழியை அடிப்படையா வச்சுக்கிட்டு அதாவது பொம்லு ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மொழிக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணார். அவர் தான் ஆந்திராவினன் முத போராட்டம் பண்ணவர். அதுக்காகத்தான் முதல் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா 1956 ஒரு குழு அமைக்கப்பட்டு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு தலைமையில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆந்திரா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மொழிவாரி மாநிலமா பிரிச்சாங்க. அப்போ ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேசம். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஸ்டார் போட்டு வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 17 இஸ் மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 18th கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அதாவது the authority to alter the boundaries of states in India rests
வித், அதாவது நல்லா கேட்கறாங்க. இப்ப கவனிச்சு, ஆல்ரெடி நமக்கு தெரியும், போன ஆண்டுக்கு முன்னாடி ஆண்டு நம்முடைய ஆந்திராவை பவுண்டரிஸ் பிரிச்சாங்க, எல்லைகள் பிரிச்சாங்க. ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. 2 மாநிலம் உருவாக்குனாங்க. யாருடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு? ஒரு மாநிலத்தோட எல்லைகளை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம், அதாவது அதோட ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது? கொஸ்டின் நல்லா பாருங்க. ஸ்டேட் கவர்மெண்டா, பிரசிடென்டா, பிரைம் மினிஸ்டரா, பார்லிமெண்டா? மாநில அரசாங்கத்திட்ட இருக்குதா, ஜனாதிபதிட்ட இருக்குதா, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இருக்குதா, நாடாளுமன்றம் பாராளுமன்றத்தை இருக்குதா? எல்லாம் கவனிச்சுங்க. யாருக்கும் கிடையாது. யார்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றம், நாடாளுமன்றம் சொல்லக்கூடிய பாராளுமன்றம் தான் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய, அங்கதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்டேட்டோட கவர்மெண்ட் பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ண முடியும். இது நோட் பண்ணீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி இப்ப லேட்டஸ்ட் நியூஸஸ் பாத்தீங்கன்னா, ஸ்டேட்டை பிரிக்கிறதுக்கு எந்த யாரோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட். அடுத்து பாருங்க கொஸ்டின் உங்களுக்கு 19th கொஸ்டின். The authority empowered to make laws in respect to the three lists. நல்லா கவனிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய அத்தாரிட்டி எம்பவர்ட், நம்ம கொடுக்குற அத்தாரிட்டி, சட்டங்கள் உருவாக்கக்கூடிய 3 லிஸ்ட் எது? யார்கிட்ட கண்ட்ரோல்ல? உச்ச நீதிமன்றமா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா, பிரசிடென்டா, பார்லிமெண்டா? நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அத்தாரிட்டி எம்பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுப்ரீம் கோர்ட்டியா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டியா, பிரசிடென்ட்டியா, பார்லிமெண்ட்? இதுக்கும் ஆன்சர் பார்லிமெண்ட் தான். ஏன்னா அதுக்குதான் முழு பவர் இருக்குது. 3 லிஸ்ட்லையும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய யாரோட கண்ட்ரோல்ல? பார்லிமெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் இன்கம் டாக்ஸ். நமக்கு தெரியும், வருமான வரி தெரியும் இல்லையா? அதுக்கு யார்கிட்ட அதிகாரங்கள் இருக்குதுன்னு கேட்கறது. எந்த சப்ஜெக்ட் பேஸ்ல இருக்குது? The union government has more powers than the state government. மத்திய அரசை விட, மாநில அரசை விட மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. The state governments have more power than union government. ரெண்டாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்டோட ஓவர்டேக் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. Both the union and the state government have equal powers. ரெண்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. Only union government has powers. எல்லாம் கவனிச்சிட்டீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப அருமையான, இது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த எல்லாமே நம்மளுடைய இப்ப அட் பிரசன்ட் கூடிய விஷயங்கள் தான். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய இன்கம் டேக்ஸ் யாருடைய கண்ட்ரோல்ல முழுசா இருக்குது? இந்த ஸ்டேட் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்குதா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்குதா, போத் ரெண்டு பேருக்கு கையில இருக்குதா? the answer is both the union and state government கையில ஈக்குவல் பவர் இருக்குது. ஓகேங்களா? ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. The distinguishing features of federal government is. 21 கொஸ்டின் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் என்னங்க சார், அதாவது ஃபெடரல் கவர்மெண்டோட ஃபீச்சர்ஸ், சிறப்பான அம்சம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நேஷனல் கவர்மெண்ட் கிவ்ஸ் சம் பவர்ஸ் டு த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட். அதாவது நேஷனல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ரொவின்சியல், அதாவது மாநில அரசாங்கத்தை விட ப்ரொவின்சியல் அரசாங்கத்துக்கு மோர் பவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுவா பவர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த லெஜிஸ்லேட்டர். அதிகாரங்களை பிரிச்சு கொடுக்க சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு, ஜுடிஷரிக்கு, 3க்கும் பிரிச்சு கொடுக்க முடியுமா? த கவர்னிங் ஆர் ரூலிங் பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் த டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கத்துல கவர்னிங் பண்றதுக்கு, ரூலிங் பண்ணக்கூடிய பவர் எப்படி பிரிச்சு கொடுக்கலாமா? அடுத்து எலெக்டட் அபிஷியல்ஸ் எக்ஸசைஸ் சுப்ரீம் பவர் இன் த கவர்மெண்ட். நம்மளால தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியாது எம்எல்ஏஸ், எம்பிஸ், அவங்களுக்கு அதிகாரம் செலுத்துறாங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்ல யாருடைய ஸ்பெஷல் ஃபீச்சரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 22. உங்களுக்கு யாரு அதிகாரம் செலுத்துறாங்க பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம யார் அதிகம் பண்றாங்க, நம்ம எலெக்ட் அனுப்புறோம் இல்லையா? 4வது ஆப்ஷன் எலெக்டட் அபிஷியல்ஸ் எக்ஸசைஸ் சுப்ரீம் பவர் இன் த கவர்மெண்ட். அதாவது நம்முடைய யாருக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்கோம், நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெப்ரஸன்டேட்டிவா போறாங்களா, எம்எல்ஏஸ், எம்பிஸ் போறாங்களா, அவங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சரி. கொஸ்டின் நம்பர் 23. Which one of the following communities is not related to Sri Lanka? நல்லா கவனிங்க. அது ஒரு 23. Which one of the following communities, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழர்ஸா, டச்சா, சிங்கிள், அதாவது சிங்கேஸா, இந்தியன் தமிழ்ஸா? நல்லா கவனிக்கணும்.
உனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து 23 ஸ்ரீலங்காவோட சம்பந்தப்பட்ட கேள்விதான். அந்த லெசன் அந்த நாட்டோட சம்பந்தப்பட்டது. ஆன்சர் இஸ் நம்ம என்ன பண்றோம், அந்த சிங்கள ராணுவம் சொல்லும் இல்லையா, சிங்களம். தேர்ட் ஒன் இஸ் சிங் இஸ் த ஆன்சர். ரைட். லாஸ்ட் 24th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which of the following country is the headquarter of the European Union? அதாவது யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்டர் என்ன, எல்லாம் கவனிக்கணும். which of the following country is the headquarters of the European country? அதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. USA, பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரேலியா. திரும்பி சொல்றேன், எந்த வந்து அந்த நம்ம யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைமையிடம் எது அப்படின்னு கேட்டா ஆன்சர் இஸ் பெல்ஜியம். யூஎஸ்ஏ அமெரிக்கா கிடையாது, பிரான்ஸ் கிடையாது, பெல்ஜியம் தான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. The functioning of executives or laws made by legislature are checked by the functioning of executives என்ன சொல்றாங்க, ஜுடிஷரியா, பார்லிமெண்டா, போத் 1 and 2 none of the above. எல்லாம் கவனிக்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனிங், அதாவது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, யாரு, நம்ம நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிறாங்க. இப்ப யார் உதாரணம், நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க லெஜிஸ்லேஷன்ல, அதை செக் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ஜுடிஷரிக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஆன்சர் இஸ் நீதித்துறை. அதாவது என்ன சொல்றாங்க, சட்டமன்றத்துல உருவாக்கக்கூடிய சட்டங்களை ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை செக் பண்ணக்கூடிய அதிகாரம், சட்டம் செயல்படுதான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஜுடிஷரிக்கு இருக்குது. ஓகேங்கண்ணா. கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. என்ன கொஸ்டின் நம்பர் 26 பாத்தீங்கன்னா, இது அப்படிதான். which of the what is the percentage of German speaking people in Belgium? அதாவது நம்ம ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள்ல பெல்ஜியம்ல ஜெர்மன் பேசக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 30%, 59%, 10%, 0.1% கேட்டிருக்காங்க. என்ன பர்சன்டேஜ் நமக்கு அவங்க எவ்வளவு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, 0, அதாவது லாஸ்டா 0.1% தான் அங்க இருக்கிறாங்க. பெல்ஜியத்தில் ஜெர்மன் பேசக்கூடியவங்க எத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க, ஒன்லி 0.1%. சரி. கொஸ்டின் நம்பர் 27. which 2 languages are generally spoken in Belgium? பெல்ஜியம்ல எந்த விதமான லாங்குவேஜ் நல்லா பேசுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2 லாங்குவேஜ் சொல்லணும். பிரெஞ்சு அண்ட் சிங்க்லாவா, டச் அண்ட் பிரெஞ்சா, டச் அண்ட் சிங்க்லாவா, இங்கிலீஷ் அண்ட் டச்சா. எந்த லாங்குவேஜ் வந்து பெல்ஜியத்தில் அதிகமா பேசக்கூடிய மொழியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டச் அண்ட் பிரெஞ்சு. டச் மொழியும் பிரெஞ்சு மொழியும் தான் அங்க அதிகமா பேசுறாங்க. ரைட். நம்ம on 28 கொஸ்டின் பாருங்க. on which date the Constitution Assembly adopted the Indian Constitution? முக்கியமான கேள்விகள்னா நோட் பண்ணிக்கோ. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய அடாப்ட் பண்ண டேட்ல எந்த டேட் முக்கியமான, அதாவது எந்த டேட் நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். 15th August 1947, 1947 ஆகஸ்ட் 5, ஜனவரி 26, 26 ஜனவரி 1947, 26 நவம்பர் 1949, 26 ஜனவரி 1949. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்முடைய சட்டமைப்பு இருக்கு இல்லையா, நம்முடைய சட்டமன்றம், நம்மளோட அரசியல் நாடாளுமன்றம் எப்ப அரசியலமைப்பு ஏத்துக்குச்சு மறக்காதீங்க, நவம்பர் 26, 1949. நோட் பண்ணிக்கோ. இந்த டேட் தான் நம்முடைய இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் டே, இந்தியாவுடைய அரசியலமைப்பு நாளா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது மறக்கவே கூடாது. பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா 1930ல 1930ல நம்முடைய ஜவஹர்லால் நேரு தலைமையில ராவி ரிவர் இருக்கு இல்லையா, மேலவுடைய சிந்துவுடைய இண்டஸ் ரிவருடைய துணையாறுகள் இருக்கும். அதுல ராவி கரையில போய் நம்முடைய கொடி, மூவர்ண கொடி, நம்முடைய ட்ரை கலர் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கையில ஏத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு என்ன கிடைச்சிச்சு, சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திர நாளா கொண்டாடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடின நாள். தட் டே டோன்ட் ரிமைன், நம்ம மறக்க கூடாது. எந்த காரணம் கொண்டும் நம்ம அதை மறந்துடவே கூடாதுங்கிறதுக்காக, ஃபர்கெட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டேட்டை முக்கியமா 26 நவம்பர் 1949 அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, அந்த நாள் தான் அரசியலமைப்பு தினம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. இந்தியா இஸ் கால்ட் as a secular state.
இந்தியா ஏன் மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க? நல்லா கவனிங்க. நல்லா முக்கியமான இதுவும் முக்கியமான கேள்வி. இந்தியா ஏன் மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க? ஏன்னா the people have the supreme rights to the decision. மக்கள் முடிவுல எடுக்கிற உரிமை இருக்கா? நம்பர் 1. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் an elected person. அதாவது எலெக்டட் பர்சன், நம்ம தேர்ந்தெடுத்த அரசு தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தான் அதை முடிவு பண்றாரு. அதை வச்சு சொல்றோமா நம்ம பீப்புள் ஷுட் லிவ் லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நம்ம எல்லாம் சகோதர உணர்வால இருக்கிறதுனால நம்ம மதசார்பற்ற நாடுன்னு சொல்றோமா? அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் வில் நாட் ஃபேவர் எனி ரிலீஜியன், எந்த மதத்தையும் பின்பற்றலையா? என்ன ஆன்சரா இருக்கும்? கண்டிப்பா ஏன்னா மதசார்பற்ற நாடுன்னு சொல்றோம். கவர்மெண்ட் வில் நாட் ஃபேவர் எனி ரிலீஜியன், எந்த மதத்தையுமே நம்ம பின்பற்றாதான் இந்திய நாட்டை மதசார்பற்ற நாடா சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 13. Which of the following statements about the President of India is not correct? நல்லா கவனிக்கணும். Which of the following statements about the President of India is not correct? எந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ராங்கா இருக்குது ஜனாதிபதி பத்தி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி தவறான கருத்து இருக்குது? நல்லா கவனிக்கணும். He is the supreme commander of the defense force of the union. நல்லா கவனிக்கணும். சுப்ரீம் கமாண்டர் வந்து டிஃபென்ஸ் போர்ஸ்ல எதுக்கு இருக்கிறாங்க கேக்குறாங்க. அவர் வந்து பாதுகாப்புக்கு, டிஃபென்ஸ் போர்ஸுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரா? நம்பர் 1. நம்பர் 2. The executive power of the union invested in the president. அதாவது அதிகாரம், அதாவது நம்ம யூனியனை கண்ட்ரோல் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் பவர் அவர்கிட்ட இருக்குதா? He is the real head. உண்மையா ரியல் ஹெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஹெட்டா அவரு பிரசிடென்ட்? யாரு? அமைச்சரவை கூட்டத்தின் தலைவரா அவரு? He is the constitution part of Indian Parliament. இல்ல அவர் ஒரு பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தோட ஒரு பார்ட்டா அவரு? எல்லாம் கவனிக்கணும். 4 கொஸ்டின். இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்ம ஜனாதிபதி எந்த கருத்து தவறான கருத்து? 4 கருத்துல பாருங்க, முதல் கருத்து கரெக்டான கருத்து. ஏன்னா அவர் வந்து டிஃபென்ஸ் போர்ஸ், பாதுகாப்பு துறையுடைய பாதுகாப்புக்கு அவர் தான் முக்கிய பொறுப்பானவர். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர், யூனியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எல்லா பவருக்குமே சைன் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்முடைய பிரசிடென்ட் இருக்குது. 3rd பாயிண்ட் யோசிக்கணும். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஹெட்னு கிடையாது அவரு. ஏன்னா அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெட் கிடையாது. ஓகேங்கண்ணா. லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவர் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதியான்னு கேட்டிருக்காங்க. அவர் நாடாளுமன்றத்தோட ஒரு பகுதி தான். முன்னாடியே பார்த்துட்டு 3rd கொஸ்டின்ல பார்த்தோம். அப்ப 3rd ஒன் இஸ் ராங். என்ன ராங்கு? அவர் வந்து மினிஸ்டர், ஆனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட் கிடையாது. அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்கண்ணா, வெரி குட். இந்த வரைக்கும் லிஸ்ட் அமைதியா கிளாஸ் கவனிச்சிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதுல முக்கியமான கேள்வி, அதாவது இந்த ஃபெடரேஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன். அதாவது நம்ம பஞ்சாயத்து ராஜ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் உங்களோட ஸ்கிரீன்ஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன் உனக்கு. அதை நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துங்க. தமிழையும் மேக் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு இன்னைக்கு ஈவினிங் உனக்கு போட்ட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல போட்டுற பார்த்துங்க. நல்லா கவனிச்சுங்க. பஞ்சாயத்து ராஜ் ஸ்டார் போட்டுங்க, எழுதிக்கங்க. பஞ்சாயத்து ராஜ் ஸ்டார்ட் பண்ணி எப்ப ஸ்டார்ட் பண்ணா, யார் ஸ்டார்ட் பண்ணா? பண்டிட் ஜவஹர்லால் நேரு. செகண்ட் கொஸ்டின் ஒமிட்டட் போயிருச்சு, எடுத்துட்டாங்க. என்ன காரணம்? எந்த ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருந்தாங்க, ஜம்மு காஷ்மீர். அதை எடுத்துட்டாங்க. அக்டோபர், நம்ம ஆகஸ்ட் 5 எடுத்துட்டாங்க போன முறை. அடுத்து 3rd கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிராஃப்ட் பிரியாம்பிள் வந்து யார் உருவாக்கப்படுற? ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோம். முக்கியமான 3rd கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 4th கொஸ்டின், பிரசிடென்ட் இஸ் ஏ பார்ட் ஆஃப், ஜனாதிபதி யாரோட தலைவர் வந்து இதோட பகுதியா இருக்கிறாரு, அவரு பார்லிமெண்டோட பகுதியா இருக்கிறாரு. வெரி குட். அதுல அடுத்த முக்கியமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரெகனைஸ், அதாவது லாங்குவேஜஸ், அதாவது எத்தனை லாங்குவேஜ் வந்து ஷெட்யூல் லாங்குவேஜ், அதாவது அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் கேட்டீங்கன்னா 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 7th கொஸ்டின் எடுக்கப்பட்ட பகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. அடுத்து ஸ்ரீலங்கா பத்தி நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம இந்தியா பத்தி பாத்தீங்கன்னா 13 கொஸ்டின். அப்படி எத்தனை அடுக்கு கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ரைஸ் கவர்மெண்ட் வந்து எத்தனையா இருக்குது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 3 டைப்ஸ்னு போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இல்ல, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட? ஸ்டார் போட சொன்ன முதல்லயே ஆந்திர பிரதேஷ். உங்களுக்கு ஸ்கிரீன் நல்லா பெருசா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 18 கொஸ்டின் முக்கியம். என்ன காரணம்? பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் திரும்பி சொல்லணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்டர், ஹிஸ்டரியில் வரக்கூடிய டாபிக்.
யூரோப்பியன் யூனியன் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெல்ஜியம்ல இருக்குன்னு பார்த்தோம். அதே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல கேட்க மாட்டாங்க. எப்ப நம்முடைய கொஸ்டின் நம்பர் 28 முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா அடாப்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்பொழுது அடாப்ட் பண்ணப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949. 29 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 29 தெரியல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமான பாடங்கள் தான். என்ன கேட்டிருக்காங்க, இந்தியா ஏன் செக்குலர் ஸ்டேட்னு கேக்குறாங்க. காரணம் என்ன காரணம் சொல்றாங்க, கவர்மெண்ட் வில் நாட் எந்த ரிலீஜனும் மதத்தையும் பின்பற்றாத காரணம். அப்புறம் பிரசிடென்ட் சொன்ன ஜனாதிபதி சொல்லப்படுறதுல எது தவறான கூற்று, ராங் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எது கிடையாது. ஓகே, வெரி குட். இது வரைக்கும் டிசைன் அமைதியா கிளாஸை கவனிச்சிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தொகுத்து வழங்கினது எஸ் சுரேஷ்குமார், முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஈரோடு, கருங்கல்பாளையம், ஈரோடு. கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சார் வினோத் சார். சார் எஸ் சார், நான் இருக்கேன், கன்சர்ன் இருக்கேன். கன்சர்ன் சார். ஓகே சார், கிளாஸஸ் ஓவர் சார். ஓவருங்களா? ஓகே சார், இப்போ யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுன்னா கொஞ்சம் சேட் பாக்ஸ் கேட்கல, டவுட் இருந்ததுன்னா யாராவதுன்னு கேட்கறதுன்னா கேட்கலாங்க. சேட் பாக்ஸ் உங்களுக்காக இருக்கும், மெசேஜ் போட்டு கேட்கலாம் உங்களுக்கு. क्वेश्चन नंबर 16 and 18 கேட்டிருக்காங்க. क्वेश्चन नंबर 16 and 18 ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே சார். சார் சுரேஷ் சார் கொஞ்சம் பார்க்க முடியுமான்னு பாருங்க. பாக்குறேங்க சார். 16 and 18 சார். ரைட் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 18 கொஸ்டின் பார்த்தா the authority of alter boundaries. நல்லா தெரிஞ்சுக்கணுமா, ஒரு மாநிலத்துடைய எல்லைகளை ஆல்டர் பண்ணக்கூடிய அதிகாரம். ஆல்டர்னா என்ன மீனிங், அதாவது ஒரு உதாரணம், ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு மாவட்டம் பிரிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. அப்படிங்கிற போது எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு உட்பட்டது. அதே மாநிலத்தோடைய எல்லைகளை வரையறுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒன்லி ஃபார் பார்லிமெண்ட். யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. 18 கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 16 ஆன்சர். ஆமாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 16 பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபெடரேஷன், அதாவது நம்ம கூட்டாட்சி அமைப்புல நம்ம இந்தியன் ஃபெடரேஷன்ல கடைசியா சேர்க்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் 3 விதமான அங்கம் இருக்கும். அதுல வந்து ஒரு புதுசா ஒரு அங்கத்தை சேர்த்துனாங்க லாஸ்ட். என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய பஞ்சாயத்துகள், நகராட்சிகள் சொல்லக்கூடிய பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் தான் பின்னாடி சேர்க்கப்பட்டது. ஓகே சார், அடுத்துங்க சார், ஏதாவது சந்தேகம்? ஓகே குழந்தைகளே, நாளைக்கு இன்னும் இதே மாதிரியான வெவ்வேறு பாடத்திலிருந்து வினா தினசரி 3 மணிக்கு உங்களுக்கு இருக்கும். இதே லிங்க் நீங்க ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இதே லிங்க் தான் உங்களுக்கு வரும். இதே லிங்க்ல இருந்து நீங்க வந்துட்டு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். டெலிகிராம் குரூப்ல உங்க டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க போடலாம், நல்லா பயன்படுத்திங்க. இதை தாண்டி நம்ம மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் வரவைங்க. மீண்டும் நாம் நாளை மாலை 3 மணிக்கு சந்திப்போம். இணைப்பு கிடைக்காதவங்க அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இப்ப நடந்த முழு நிகழ்ச்சியுமே யூடியூப் சேனல்ல அப்லோட் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடும். லைவ்ல பார்த்தவங்க பார்த்துருக்கலாம், இல்ல முழுசா முதல்ல இருந்து பாக்குறவங்க மீண்டும் கூட பார்த்துக்கலாம். தேசிய ஆசிரியர் சங்கம்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வரும். நேற்று வகுப்பும் பார்க்க முடியும், இன்னைக்கு வகுப்பையும் பார்க்க முடியும். இனி வருங்காலத்தில் ஏற்படும் அத்தனை வகுப்புகளையுமே நீங்க பார்க்க முடியும். ஆக நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கங்க, இல்ல இதுலயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. டவுட் இருக்கிறது உங்க டீச்சர்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ணுங்க. எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய தரமானது உயரட்டும். தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு மந்திரத்தை கூறுமாறு கோகனையா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டு நலவாழ்த்து. வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.